இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். திருமறை தியான நேரத்திற்கு உங்களை நான் அன்புடன் அழைக்கிறேன். உறுதியான கிறிஸ்தவ வாழ்வின் அடித்தளங்களை குறித்த தொடர் போதனைகளை மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் கவனித்து வருகிறோம். கடைசியாக நம்முடைய தியானம் 5ஆம் அதிகாரத்தில் 17வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரைக்கும் உள்ள வேத பகுதிகளை அடிப்படையாக கொண்டிருந்தது. ஒரு மனிதன் தன்னுடைய கிறிஸ்தவ வாழ்வின் உறுதியான அடித்தளங்களை அமைப்பதற்கு கடவுளுடைய வார்த்தையாகிய வேத வாக்கியத்துடன் அவனுடைய வாழ்க்கை எவ்விதமாக இணைந்திருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் அதில் கற்றுக்கொண்டு வந்தோம். கடைசியாக முதல் தியானத்திலே வேத வாக்கியங்களின் நிலைத்தன்மையை குறித்து நாம் படித்தோம். 17வது 18வது வசனங்களிலே அதை நாம் படித்தோம். இன்றைக்கு அடுத்த காரியத்தை நாம் கவனிப்போம். வேத வாக்கியங்களின் தொடர்பு நிலை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எவ்வளவு வலுவானதாக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இந்த வசனங்களில் உணர்த்துவதை நீங்கள் கவனிக்கலாம். உறுதியான கிறிஸ்தவ வாழ்வின் அடிப்படை என்பது கடவுளுடைய வார்த்தையில்தான் இருக்கிறது என்பதை கிறிஸ்தவம் ஆழமாக உணர வேண்டும். கடவுளையும் அவருடைய வார்த்தையையும் பிரித்து பார்ப்பது அபாயகரமான ஒரு வாழ்க்கையாகும். 19வது வசனத்தில் ஆண்டவர் இவ்விதமாக கூறினார், ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதான ஒன்றையாகிலும் மீறி அவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவன் எனப்படுவான். இவைகளை கை கொண்டு போதிக்கிறவனோ பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எனப்படுவான் என்று ஆண்டவர் கூறினார். வேத வாக்கியங்களுடனான ஒரு மனிதனுடைய தொடர்பின் அடிப்படை தன்மைகளை இந்த வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. முதலாவது அதனுடைய நிலைத்தன்மையை குறித்து நாம் பார்த்தோம். இப்பொழுது அந்த வேத வாக்கியங்களோடு ஒரு மனிதனுக்கு இருக்கிற தொடர்பின் அடிப்படை தன்மைகள் எவ்விதமாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. 2 வார்த்தைகளை எதிரெதிர் வார்த்தைகளை நீங்கள் இந்த வாக்கியத்தில் கவனிக்கலாம். ஒன்று மீறுதல் என்கிற வார்த்தை, மீறி என்கிற வார்த்தை. கீழே இருக்கிற அந்த அடுத்த வரிகளிலே கை கொண்டு என்கிற வார்த்தையை நீங்கள் கவனிக்கலாம். மீறுதல், கை கொள்ளுதல் என்பதுதான் வேத வசனங்களோடு உள்ள அடிப்படை தன்மையையும் தொடர்பையும் என்னுடைய வாழ்க்கையிலே உறுதி செய்கிறது. மீறுதல் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? கிரேக்க வார்த்தையினுடைய பொருள் என்னவென்றால், இறுக கட்டப்பட்டிருக்கிற ஒன்றை அதை கட்டவிழ்த்து விடுதல் அல்லது அதை இலக்கி விடுதல். இறுக கவ்விக்கொண்டு இருக்கிற ஒன்றை அதிலிருந்து விடுவித்து விடுதல். இதுதான் அந்த கிரேக்க வார்த்தையினுடைய அர்த்தமாகும். அப்படி என்றால் வேத வசனத்தை அது இருக்கக்கூடிய நிலையிலிருந்து நிலை மாற்றம் அடைய செய்யக்கூடிய நிலைக்கு ஒரு மனிதன் தன்னை அர்ப்பணிப்பானால் அதுதான் அவனுடைய வாழ்க்கையிலே மீறுதல் என்று அறியப்படுகிறது. வேத வசனம் எந்த உண்மையோடு இணைக்கப்பட்டிருக்கிறதோ அதன் ஊடாகவே பயணிப்பதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். 3 நிலைகளை நீங்கள் செய்யும்போது இந்த மீறுதல் உங்கள் வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறும். எப்படி நாம் வேத வாக்கியங்களை மீறுகிறோம்? மீறுதல் என்பது அந்த வசனத்தை அல்லது வேத வாக்கியங்களை நான் கை கொள்ள மறுக்கும் போது அது எனக்குள்ளே உருவாகிறது. எந்த மனிதன் வேத வாக்கியங்களுக்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லாமல் ஒரு சடங்கு சார்ந்த வாழ்க்கையை அவன் பெயர் கிறிஸ்தவனாக வாழ விரும்புகிறானோ அப்பொழுதே இந்த அபாயம் அவனுக்குள்ளே ஆரம்பிக்கிறது. இதுதான் அன்றைக்கு பரிசேயர், சதுசேயர் போன்ற மத தலைவர்களுக்குள்ளே இருந்த மாபெரும் அபாயமாகும்.
சடங்கு ரீதியாகவும் சுத்திகரிப்புகள் ரீதியாகவுமே அவர்கள் வேத வாக்கியங்களை பார்த்தார்களே தவிர அதை கை கொள்வதை தங்களுடைய வாழ்க்கையிலே நிஜமான விதத்திலே அவர்கள் உணர்ந்திருக்கவில்லை. இரண்டாவதாக, அது போதிக்காத ஒன்றை கூறுதல் என்பதை நாம் இங்கே கவனிக்கலாம். வேதபாரகரும் பரிசேயரும் அந்த வேத வாக்கியங்கள் என்ன கூற வந்ததோ அந்த உண்மை நிலையை அவர்கள் எடுத்துரைக்காமல் அதற்கு ஈடாக இவர்கள் பல விளக்கங்களை அதற்கு கொடுத்து அந்த உண்மையை, அந்த போதிக்காத ஒன்றை இவர்கள் போதித்து அவர்களை பாதை விலக செய்தார்கள். இதுவும் இன்றைக்கு நடக்கிற அபாயங்களிலே ஒன்று. வேத வாக்கியங்கள் போதிக்கப்படும் போது அல்லது நீங்கள் கேட்கிற வேத வசனங்கள் அந்த வசனம் என்ன சொல்ல விரும்புகிறதோ அதை மாத்திரமே நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும், அதை மாத்திரமே நீங்கள் போதிக்க வேண்டும், அதை மாத்திரமே நீங்கள் கேட்க வேண்டும். வேத வசனம் சொல்லாத ஒன்றை நீங்கள் சொல்லுவதை போல ஒரு வசனத்தை வைத்து ஒரு காரியத்தை உருவாக்குவீர்களானால், ஒரு போதனையை உருவாக்குவீர்களானால் அது கடவுளுடைய பார்வையிலே பாவமாகும். மூன்றாவது, அதனுடைய தன்மையை குறைப்பது. பலர் இன்றைக்கு நாம் செய்கிற ஒரு காரியம் என்ன, அந்த இறுக கட்டி இருப்பது என்று நான் சொன்னேன் அல்லவா, அல்லது கவ்விக்கொண்டு இருப்பது. அது எந்த தன்மையுடன் அந்த இறுக்கமான அல்லது ஒரு உறுதி தன்மையோடு அந்த வேத வாக்கியம் இருக்கிறதோ அந்த வேத வாக்கியத்தின் தன்மையை இழக்கி விடுதல். நம்ம ஆங்கிலத்தில் டைல்யூட் பண்ணுறதுன்னு நம்ம சொல்வோம் இல்லையா, அதை போலதான் அதனுடைய தன்மையை குறைத்து விடுதல். இதுவும் இன்றைக்கு மாபெரும் ஆபத்தாகும். இல்லை இவ்வளோ சீரியஸாக நீங்கள் இந்த வேத வாக்கியத்தை எடுத்துக்க வேண்டியதில்லை, அது இவ்வளோதான் சொல்லுது, இவ்வளோ பெருசாலாம் நீங்கள் நினைக்க வேண்டியதில்லை. இப்படியெல்லாம் நாம் பேசி பல நேரங்களிலே அதனுடைய தன்மையை குறைக்க முயலுகிறோம். இறை மக்களே, இந்த மூன்றிலே எதை நீங்கள் செய்தாலும் வேத வாக்கியங்களோடு உங்களுக்கு இருக்கிற தொடர்பின் அடிப்படை தன்மை மிக மிக பலவீனமானது என்பதை உணர வேண்டும். ஆண்டவரிடத்தில் சொல்லுவோமா, இந்த மூன்று நிலைகளையும் ஆண்டவரே நான் தாண்ட வேண்டும், கை கொள்ளுதல் என்கிற நிலைக்கு நான் வர வேண்டும். கை கொள்ளுதல் என்றால் இந்த மூன்றின் அபாயங்களுக்கும் நான் விலகி இருந்து வேத வாக்கியங்களை என் வாழ்க்கையிலே எப்படி நிறைவேற நீர் எதிர்பார்க்கிறீரோ அதற்கு நான் என்னை அர்ப்பணித்து வாழ வேண்டும். ஒன்று, என்னுடைய வாழ்க்கையிலே அதை கை கொள்ளவே மறுத்து விடுதல், அதற்கும் எனக்கும் உள்ள தூரத்தை நான் எப்பொழுதுமே விரிவாகவே வைக்க முயலுதல். இரண்டாவது, அது போதிக்காத ஒன்றை நானாக உருவாக்கி போதிப்பது அல்லது அப்படிப்பட்ட போதனைகளுக்கு செவி கொடுப்பது. மூன்றாவது, அதன் தன்மையை குறைக்கும் வகையிலே பேசுவது அல்லது அந்த தன்மையை கொண்ட போதனைகளை கேட்பது. இந்த மூன்றில் எதை செய்தாலும் மீறுதல் என்கிற பாவத்திற்கு நாம் உட்படுவோம் என்பதை ஒருபோதும் நாம் மறக்கக்கூடாது. இந்த காலை தியானத்தில் கடவுளின் சத்தத்தை நீங்கள் கேட்கிறீர்களா? வேத வாக்கியங்களோடு உங்களுக்கு இருக்கிற அடிப்படை தொடர்பு தன்மை எப்படிப்பட்டது? இன்றைக்கு இப்படி போன்ற அபாயங்கள் நிறைந்த ஒரு காலகட்டத்தில் தான் நாம் வாழ்ந்து வருகிறோம். கடவுளிடத்திலே நாம் மன்றாட வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையின் தன்மைக்கும் அதனுடைய உறுதி நிலைக்கும் நம்மை அர்ப்பணித்து அதன் மூலமாக கடவுளோடு நாம் தொடர்பு கொண்டு உறுதியான கிறிஸ்தவ வாழ்வின் அடித்தளங்களை நாம் அமைக்க வேண்டும். அதுதான் இயேசு இரட்சகர் உங்கள் வாழ்க்கையிலே கல்வாரி சிலுவையிலே சம்பாதித்து கொடுத்த அந்த மீட்பை உங்கள் வாழ்க்கையிலே கனம் பண்ணுதலுக்கு அடையாளமாக அது விளக்கி வைக்க முடியும். ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம், நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவருடைய கரத்திலே உங்களை அர்ப்பணியுங்கள். கடவுள் தாமே இப்படிப்பட்ட கிருபையினாலே நம் ஒவ்வொருவரையும் நிறைத்து வழி நடத்துவாராக. ஆமென்.